வார காலமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லா டிவிக்கள்லயும், வாட்ஸ்அப்லயும் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமயமாகுதல். ஏற்கனவே பாரிஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அதாவது பிரான்ஸ்ல இந்த குளோபல் வார்மிங் 1.5 லெவல் அட்டம் பண்ணாம இருக்கிறதுக்காக எல்லா நாடுகளுக்குமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல இந்தியா, சைனாலாம் சைன் பண்ணல. என்னன்னு கேட்டா, அது வந்து தொழிற்சாலைகளையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அது இந்தியாவோட பொருளாதாரத்தையும் பாதிக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்த பாரிஸ் மீட்டை வந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்றதாக சொன்னாங்க. ஆனால் இந்த 2025லயே நம்ம 1.5 எல்லாம் தாண்டிட்டோமா. 24ல தான் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. 1.5 வந்து நம்ம தாண்டிட்டோம். இப்போ அடுத்த 2050 நடக்க வேண்டிய சம்பவங்கள் 2025லயே நடக்கும். அதாவது பூமி வெப்பமாகி அது என்னென்ன காரியங்களா எரியுமோ, தீப்பற்றுமோ, இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளோபல் வார்மிங்கை பத்தி நம்ம 2012ல இருந்து சொல்லிட்டே வரோம். 2012லயே சொன்னோம். இப்ப அதுல இருந்து இது நம்ம சொல்லிட்டே வரோம். இது எதுக்கான அடையாளமா இருக்குன்னா, 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நெக்ஸ்ட் பூமிக்கு ஒரு பெரிய அழிவு இந்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கான ஒரு முன்னோட்டமா தான் இதெல்லாம் நடைபெறுகிறது. கடந்த 20-30 வருஷமாவே குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2000 வருஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துருச்சு, நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகப்படியாக வெப்பம் அதிகமாகி பல நாடுகள்ல வந்து ரோடு அடிக்கிற கார் கூட தீப்பத்தி எரியுது. அந்த மாதிரி அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. சோ இந்த குளோபல் வார்மிங் 2050ல வர வேண்டிய டெம்பரேச்சர் 2025லயே வந்துருச்சு. இது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கூட நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை பறந்திருக்கு. இதை ஒட்டி இதோடு கூட நடக்கிற இன்னொரு சம்பவம் வேதத்தின் தீர்க்க தரிசனம் முன்னுரைக்கப்பட்டது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இதே காரியம் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 முதல் 15 வசனம் வரைக்கும் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பார்த்த குளோபல் வார்மிங்கோட ஒரு எஃபெக்ட். ஆனால் 15-16 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர், இவர்கள் யாவரும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் அவங்க போய் என்ன செய்வாங்களா, மறைஞ்சு கொள்வாங்கன்னு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு மிக முக்கியமான நியூஸ் வந்துச்சு. என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே ஒரு நாடு 100% தன்னுடைய ஜனங்களுக்கு பூமிக்கடியில பதுங்கு குழி, அதாவது நியூக்ளியர் வாரோ, இந்த மாதிரி சோலார் சுனாமியோ, இந்த மாதிரி எது வந்தாலும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பதுங்கு குழியை 100% எல்லா மக்களுக்கும் உருவாக்கிட்டாங்களாமா. எல்லாருக்குமே, எல்லா வீடுகளுக்கு கீழேயுமே கடந்த 20-30 வருஷமா பிளான் பண்ணி, இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் வார் வந்தாலோ அல்லது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவு சோலார் சுனாமி மாதிரி வந்தாலோ பாதுகாக்கிறதுக்கு செய்யப்படுது. அதே நேரத்துல 100% இருக்குமானா அப்படி இல்ல. ஆனால் மற்ற நாடுகளை பார்க்கிலும் மக்களின் பாதுகாப்புக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது வெளிப்படுத்தல் 6:12 முதல் 15-16 வசனங்கள் வரைக்கும் இவர்கள் இப்பொழுதே ஆயத்தமாக தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சீரியஸான இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது யூதரோட வேலை பண்ணிருக்கிறாங்க. அதாவது சில நேரத்துல இந்த யூதர்கள் வந்து பண்றது மற்ற நாடுகளுக்கு அவங்க மேல ஒரு கோபத்தை உண்டாக்கும், வெறுப்பு உண்டாக்கும். ஆனா அவங்க அதை ரொம்ப ஜாலியா பண்றாங்க. பொதுவாவே நீங்க பாத்துங்களேன், இந்த ஈரான் வந்து இஸ்ரேலுடைய மொசாத் தலைமை எடுத்து அடிச்சாங்க. அவ்வளவு பெரியதான தாக்குதல். அதுக்கு இஸ்ரேலோட ட்வீட் என்ன தெரியுமா? தலைமை கட்டடம் தாக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அது உள்ள இருந்த எல்லாருமே இப்போ ஈரான்ல உணவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சீரியஸான விஷயத்த எவ்வளவு ஹியூமரா அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரிதான் டெம்பிள் மவுண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா எல்லா இடங்களிலும் அவங்க ஒரு போர்டு வைக்க போறாங்க. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் மவுண்ட், அதாவது தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. கர்த்தருடைய தேவாலயம், ஹவுஸ் ஆஃப் காட் இருக்கிற இடத்துக்கு வழி அப்படின்னு எல்லா தெருக்கள், எந்த தெருக்கள்லாம் அந்த டெம்பிள் மவுண்ட் ஆலயத்துக்கு போதும் அங்கெல்லாம் தேவாலயத்துக்கான வழின்னு வச்சிருக்காங்க. இன்னும் அது யாருமே வரல, இன்னும் அங்க தேவாலயம் கட்டவே ஆரம்பிக்கல. ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் இப்படி வச்சிருக்காங்க, தேவாலயத்துக்கு போகும் வழின்னு சொல்லி அந்த போர்டை வந்து உருவாக்குறாங்க. இப்ப வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, அவங்க 3வது ஆலயத்தை பத்தி கான்பிடண்டா இருக்கிறாங்கன்னே சொல்லலாமே. பட் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இதை எடுத்து அவங்க செய்யறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க யோசிச்சுக்கோங்க. இதுதான் யூதர்கள், இதுதான் இஸ்ரவேலர்கள்.